இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு மனுஷன் நினைச்சான்னா எவ்வளவு வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம். ஒரு மனுஷனோட பிடிவாதத்தால எவ்வளவு வேணாலும் உயரத்துக்கு போலாம், என்ன வேணாலும் சாதிக்கலாம். அது எதுக்குமே அதிர்ஷ்டம் தேவையில்லை. ஒவ்வொன்றும் நம்ம கையில தான் இருக்கு. ஆனா ஒரு ஆம்பளையோட வாழ்க்கையில வர தன்னோட வாழ்க்கை துணைவி விஷயத்துல மட்டும் கண்டிப்பா அதிர்ஷ்டங்கிறது இருக்கணும். அதோட அந்த கடவுளோட ஆசீர்வாதமும் இருக்கணும். அத நான் பலமா நம்புறேன். அதனாலதான் தேவதை மாதிரி அரவிந்தா மாலினி என் வாழ்க்கையில வந்திருக்கா. பசி ஆத்துறதுல ஒரு தாய் மாதிரி இருப்பா. புரிதல்ல எனக்கு ஒரு தோழி மாதிரி இருப்பா. பிரச்சனைகளை தீர்க்கறதுல ஒரு நீதிபதி மாதிரி இருப்பா. அதனாலதான் நானும் என் குடும்பமும் இவ்வளவு அந்யோன்யமா வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் மருமகளா இந்த வீட்டுக்கு வந்தப்போ என் அத்தை எனக்கு மகங்கிற இடத்தை கொடுத்தாங்க. இப்ப நான் லக்ஷ்மிய அதே இடத்துல தான் உட்கார வைக்க போறேன். அந்த இடத்தையும் மரியாதையையும் லக்ஷ்மி காப்பாத்துவான்னு நான் நம்புறேன். லக்ஷ்மியோட மனசு ஒரு வான மாதிரி, சகிப்புத்தன்மை பூ உலகம். அவளோட மனசு சமுத்திரம். ஆக்சுவலி லக்ஷ்மினாலே ஒரு அற்புதம். என் டேடி லைஃப்ல அம்மா வந்தது ஒரு அதிர்ஷ்டம்னு சொன்னார். ஆனா என் லைஃப்ல லக்ஷ்மி வந்தது. இதுக்கப்புறம் டேடி அவர் சொன்னதை கரெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது அனி, இப்போ நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க, ட்ரூத்தா டேரா? சீக்கிரம் சொல்லுங்க. இன்னும் எவ்வளவு நேரம்? சொல்லுங்க அண்ணி, சொல்லுங்க அண்ணி. லக்ஷ்மி எப்பவும் ட்ரூத்தை தானே ஃபாலோ பண்ணுவா. லக்ஷ்மினாலே உண்மைதான், அப்புறம் ட்ரூத் எதுக்கு? டாட். வாவ். ஓகே, இப்போ எங்க எல்லாரும் முன்னாடியும் நீ அண்ணாக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். விவேக், பெரியமா இங்க பாருங்க, கேம் இஸ் கேம். இந்த ஒரு வாட்டி நாங்க சொல்றது கேளுங்க. அண்ணி, அண்ணாக்கு முத்தம் கொடுங்க. கமான் அண்ணி. சரி, ஓகே. நீங்க எங்க வீட்டுக்கு மருமகளா வர போறீங்கிறதுனால உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் தரேன். மத்தவங்க எல்லாருமே ஸ்டேஜ் கீழே போயிடுறோம். பட் நீங்க அண்ணாக்கு கன்ஃபார்ம் ஒரு முத்தம் கொடுத்தே ஆகணும்.
டேய் என்னையா அந்த சவுண்டு? ஏன் இப்படி பண்றீங்க? சாரி சார், ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம். அண்ணி இன்னும் ஏங்க சும்மா நிக்கிறீங்க? சீக்கிரம் போய் முத்தம் கொடுங்க. கம் ஆன் அண்ணி. நான் ஆல்ரெடி மொத்தம் கொடுத்துட்டேன். முத்தம் கொடுத்துட்டீங்களா? நீங்க பொய் சொல்றீங்க அண்ணி. நாங்க எல்லாரும் கண்ணை முடிக்கிட்டோங்கிறதுனால பொய் சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குறீங்களா? நோ சீட்டிங் அண்ணி. அண்ணி அப்ப இந்த மைக் பிளான் எல்லாமே நீங்க தான் பண்ணீங்களா? எங்க எல்லாரோட கண்களையும் மூட வச்சு அண்ணாக்கு சைலண்டா முத்தம் கொடுத்துட்டீங்க.